ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் நந்தமூரி கல்யாண்ராம் இவர் வந்து நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. பிம்பிசாரா அப்படிங்கிற படம் நிறையா பொருள் செலவு வந்துச்சு, பட் அந்த அளவுக்கு போகல. ஸோ இவரோட இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தை பார்க்கலாம். பட் எட்டகைன் ஒரு பீரியட் மூவியா, எனக்கு இப்போ தான் கேப்டன் பாட்டு வந்தோம், பரவாயில்ல பார்ப்போம், இது ஒரு டெரிட்டிவ் மூவியாக தான் இருக்க போது. நான் ஒன்லைன் ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஜமீன்தார் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கலை, அந்த கொலையை அவன் பண்ணா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நான் இப்போ என்ன நினச்சிட்டேன், ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு டேட்டிவ் ஏஜென்ட் இருக்கார், அவர் வந்து எப்படி கொலைகளை சால்வ் பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் இருக்க போது நினச்சேன். டிடெக்டிவ் ப்யோம்கேஷ் பக்ஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பாருங்க அந்த காலத்தில். அவரோட அந்த கதையை வந்து நான் ஒரு வெப் சீரிஸாக வந்து பார்த்துருந்தேன். அது செம்மையாக இருக்கும். அதே வந்துட்டு டிடெக்டிவ் ப்யோம்கேஷ் பக்ஷிங்கிற படத்தை வந்துட்டு சூசன் சிங் ராஜ்புன் எடுத்து ஹிந்தியில் ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவும் வந்து செம்மையாக இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்து போயிட்டேன். பட் இந்த படத்தோட கதை அவுட் அண்ட் அவுட் டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அது யார் பண்ணா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஒரு விஷயம் முடிச்சு சொல்லும் போது படம் அடுத்தடுத்து தாவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும். அண்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா படம் வந்து உடஞ்சிருச்சு. ஓகே, இது யூஸ்வலான ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அது ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியல, இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பேர், ஒரு பெரிய ரீடர் ஒரு பேர், ஸோ அது எந்த வகையில் இந்த படத்தில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இங்கே படம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து எனக்கு வந்து கனெக்ட் ஆகவே இல்லை, அது ஒட்டவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாக கொண்டு போகிறாங்க. இது நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, அண்ட் ஒரு தடங்களாக வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்திருந்தாலும் நம்ம மனசில் தெரியும் கண்டிப்பாக ஹீஸ் கோனா வின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எப்படி வின் பண்ணுறான் அப்படிங்கிறத விஷயம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் செம்மங்க, அடுத்தடுத்த சீனுமே அப்படியே செதுக்கியிருப்பாங்க, ஒரு த்ரில்லிங்காக உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன இது, ஏன்னா ஒரு சீன் முடிய என்னென்னா ஒரு மிஸ்ட்ரியாக வந்து மிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். மிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்காது, ஒரு சின்ன விஷயங்கள் தான், பட் அது சிம்பிள் மிஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு. இட்ஸ் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு வச்சுக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஸோ நீங்கள் பார்த்து டிசைன் பண்ணுங்கள். அண்ட் அந்த நேம் யாருங்கிறது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு மொக்க படத்தில் உங்களை காப்பாற்றுறேன். திஸ் இஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய் பாய், டாட்டா.